வணக்கம் நேயர்களே. உங்களை எல்லாரையும் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில சந்திப்பதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன, முக்கியமான தீர்க்க தரிசனங்கள் என்னென்ன, அது எப்படி வரலாறுல நிறைவேறி இருக்கு, கடைசி காலங்கள்ல அதனுடைய நிறைவேறுதல் எப்படி இருக்கும் அப்படின்றதுதான் நம்மளோட நிகழ்ச்சியில ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கும் இன்னொரு முக்கியமான தீர்க்க தரிசனத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். நம்ம ஃப்ரெண்ட் டீனா இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஹாய் டீனா. ஹாய் அக்கா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டீனா, நல்லா இருக்கேன். சோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம இஸ்ரவேல் தேசத்தை பத்தி தான் நம்ம மறுபடியும் பார்த்தோம். ரொம்ப நாளாவே இஸ்ரவேல் தேசத்தை பத்தியே பாக்குற மாதிரி இருக்குல்ல டீனா? ஸ்பெஷல் ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னொன்னு பைபிள்ல முக்காவாசி அவருடைய ஜனங்களை பத்தியே எழுதி இருக்கிறதுனால அது மோஸ்ட் ஆஃப் த பேஜஸ் வந்து இட்ஸ் அபவுட் தி இஸ்ரேலைட்ஸ் அப்படியேதான் இருக்கும். சோ லாஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம பேசும்போது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் ஒரு கட்டளை மாதிரி ஒண்ணு கொடுக்குறாரு. புதிய தேசத்துக்கு போகும்போது அங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லி நம்ம பார்த்தோம். அது வந்து டிஸ்ஒபே பண்ணா என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும், இல்ல ஒபே பண்ணா என்னென்ன ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுல டிசோபீடியன்ட்டா அவங்க இருந்ததுனால நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் அவங்க வாங்கிட்டாங்க. சோ அதெல்லாம் வந்து கொடூரமான சில விஷயங்கள்லாம் அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க. சோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம இன்னொரு தீர்க்க தரிசனத்தை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இஸ்ரவேல் தேசம் வந்து எவ்வளவு தப்பு பண்ணாலும் ஆண்டவருக்கு வந்து அவங்க மேல ஒரு தனி பிரியம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டீனா? சோ இத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்து ஜனங்களை வந்துட்டு ஆண்டவர் வந்துட்டு அவங்கள பனிஷ் பண்ணும் போதும் சரி, ஒரு பக்கம் அடித்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு அரவணைக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுதுக்கா. எப்படி ஒரு வந்துட்டு நம்மளுடைய மம்மி டேடி எல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் அடிச்சாலும் அடுத்த நிமிஷமே வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அந்த மாதிரி ஆண்டவருடைய செயல் ரெண்டு விதமாவும் இருந்திருக்கு. சோ இத வச்சுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். ஒரு க்ளூ கொடுத்துட்டீங்க நீங்க. கண்டிப்பா. சோ ஆண்டவருடைய இதயம் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்கும்போது வேதாகமத்துல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கும். கண்டிப்பா. சோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற இந்த தீர்க்க தரிசனத்துல ஒருத்தர் வந்து இஸ்ரேல் தேசத்தை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. தீர்க்கதரிசிய கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனா அந்த தீர்க்கதரிசி கிட்ட ஆண்டவர் வந்து நான் உனக்கிட்ட சொல்றதை மட்டும் தான் நீ சொல்லணும் அப்படின்னு போய் சொல்றாங்க. இந்த தீர்க்கதரிசி அங்க போய் நின்னா சபிக்க வேண்டிய ஆள் இப்ப என்ன பண்றாருன்னா ஆசீர்வாதமா கொட்டுறாரு. ஞாபகம் வந்துச்சா? யார் ஞாபகம்? தீர்க்கதரிசி. சோ அந்த தீர்க்க தரிசனத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் டீனா. அது எங்க இருக்கு அப்படின்னா என்னாகமம் புஸ்தகம் 24வது அதிகாரம் 14வது வசனத்துல இருந்து 19வது வசனத்துல வரைக்கும். இதோ நான் என் ஜனத்தாரிடத்துக்கு போகிறேன், பிற்காலத்திலே இந்த ஜனங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு செய்வதை இன்னதென்று உமக்கு தெரிவிப்பேன் வாரும் என்று சொல்லி அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பெயோரியின் குமாரன் பீலேயாம் சொல்லுகிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோவிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாப்பின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும், ஏதும் சுதந்திரமாகும், சேயீர் தன் சத்துருக்களுக்கு சுதந்திரமாகும், இஸ்ரவேல் பராக்கிரமம் செய்யும், யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார், பட்டணங்களில் மீதியானவர்களை அழிப்பார் என்றான். ஓகே. சோ இது வந்து நடந்த பீரியட் வந்து 1406 BCல நடந்திருக்கு. இது வந்து நம்ம படிச்சது 4வது இடத்துல இருந்து பீலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு தீர்க்க தரிசனம் தான் இது. இதோட பேக்ரவுண்ட் என்ன டீனா? எதனால வந்து இந்த வார்த்தை வந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன நடந்திருக்குனாக்கா, இஸ்ரவேல் தேசத்து மக்கள் வந்துட்டு அமோரியரை வந்துட்டு மேற்கொள்றாங்க. சோ இத பார்த்த உடனே அங்கிருந்த ராஜாக்கு வந்துட்டு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த ராஜா பேரு தான் வந்துட்டு பாலாக். சோ அவருக்கு வந்து பயம் வந்துட்டுதான் வந்துட்டு பீலேயாம் தீர்க்கதரிசியை அழைத்து சோ இந்த தேசத்தை வந்து சபிக்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் பயம் வந்துச்சா?
இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே தான் பயம் வந்திருக்கும். தேசத்துல இருக்கிற எல்லாருக்குமே வந்து பயம் வந்துருச்சு. கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் பயம் வந்ததுனாலதான் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசி அழைச்சு நம்ம வந்து இப்படி சொன்னா அது வந்துட்டு சால்வ் ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்ப வந்து தீர்க்கதரிசி வாயில இருந்து புறப்படுற வார்த்தை நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கு. ஆமா ஆமா. சோ ஆனா ஆண்டவர் அவங்க மூலியமா தானே அந்த டைம்ல எல்லாம் வந்துட்டு கன்வே பண்ணிட்டு இருந்தாரு. ராஜாவா இருந்தாலும் அந்த இடத்துல அது ரொம்ப யோசிக்கும் போது நிறைய ஆச்சரியப்பட்டிருக்கேன் டீனா. இப்போ ஒரு ராஜாக்கு வந்து ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னா கூட தீர்க்கதரிசியை தான் அனுப்புறாங்க. ஆமா ஆமா. அந்த காலங்கள்லாம் இப்பயும் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல கண்டிப்பா இப்ப வந்து நம்பிக்கை ஜனங்களுக்கு தீர்க்கதரிசிகள் மேல இப்ப இருக்கா அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு இல்ல. ஆனா அந்த காலங்கள்ல இருந்தே தீர்க்கதரிசிகள் அப்படின்னா அவங்க ஒரு பெரிய ஒரு ரோல் அவங்களுக்கு இருந்தது. சோ அப்படிதான் வந்துட்டு இந்த பாலாக் ராஜாவும் என்ன பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்ஸ் அனுப்பி பிலேயாம் தீர்க்கதரிசியை கூப்பிடுறாரு. சோ பிலேயாம் தீர்க்கதரிசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் இல்லப்பா நானும் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு சொன்னாரா? ஆமா ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு தான் சொல்றாரு. சோ ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி. எதுக்காக அப்படின்னா அந்த தேசத்தை சபிக்கணும் அப்படின்னு சொன்னதால ஆண்டவர் சொல்றாரு வேண்டாம் நீ போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்ச ஒரு தேசம், அத போய் யாராவது சபிக்க முடியுமா? சோ அதனாலதான் வந்துட்டு ஆண்டவர் போக வேண்டாம்னு சொல்றாரு. அடுத்தது என்ன பண்றாரு அப்படின்னா இந்த பாலாக் ராஜா வந்து என்ன பண்றாரு, மறுபடியும் வந்துட்டு பிரின்சஸ் எல்லாம் அனுப்புறாரு. ஃபர்ஸ்ட் மெசஞ்சர்ஸ் அனுப்பணும், இப்போ வந்துட்டு பிரின்சஸ் அனுப்புனா வந்துட்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பும் போதே இவர் வந்துட்டு டவுட் பட்டிருக்கணும். இப்படி எல்லாம் நம்மள ஆனர் பண்றாங்கன்னா ஏதோ நம்மளுக்கு ஒரு ஆப் இருக்கு அப்படின்னு நினைச்சிருக்கணும். ஆனா வந்துட்டு இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போய் கேக்குறாரு, நான் போட்டுமா இந்த மாதிரி என்ன ஒரு ஹானர் பண்ணி ஒரு இடத்துல கூப்பிடுறாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் இந்த டைம் என்ன பண்ணாரு அப்படின்னா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆமா நீ என்ன நான் சொல்ற பேச்சு நீ கேட்க போறது இல்ல, இப்போ நான் போனும் தான் நீ கேட்டுக்கிட்டு இருக்க, சொன்னா நீ போப்பா, ஆனா நான் சொல்றதுதான் நீ சொல்லணும் அப்படின்ட்டு கட்டளையும் விட்டுட்டார். தீமையா வந்து அந்த ராஜா பிளான் பண்ணத ஆண்டவர் வந்து இங்க தன்னுடைய பிள்ளையும் கேட்கல, திருப்பி வந்து கேக்குறான். சரி என்ன பண்றது, யாருமே கேக்குற மாதிரி இல்ல, சரி இப்போ இந்த தீமையான நன்மையா மாத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் வந்து அங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. சோ அதுக்காக வந்துட்டு இப்போ இவர் வந்துட்டு ஒரு கழுது மேல ஏறி பிலேயாம் தீர்க்கதரிசி போயிட்டு இருக்காரு. சோ போயிட்டு இருக்கும்போது என்ன நடந்திருக்கும்ட்டு உங்களுக்கு ஏதாவது சம்பவம் ஞாபகம் இருக்கா? சம்பவம் மறக்க முடியுமா? அது மறக்கக்கூடிய சம்பவம் மாட்டீங்கன்னா அதுல அவர் போகும்போது கர்த்தருடைய தூதன் வந்து வராரு. அவர் ஏன் வராருன்னு வேதத்துல போட்டிருக்கு அப்படின்னாலே கர்த்தருடைய கோபம் வந்து இப்ப பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு விரோதமா வந்துருச்சு. கோபம் உண்டதுனால இப்ப கர்த்தருடைய தூதன் வந்து அந்த இடத்துல நடுவுல வராங்க. இது என்ன ஆகுதுன்னா கழுதைக்கு தான் தெரியுது, பிலேயாம் தீர்க்கதரிசிக்கு தெரியல. அப்ப என்ன நடக்குதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த கழுதை கர்த்தருடைய தூதனை பார்த்த உடனே போக வேண்டிய வழியில போகாம நேரம் ஒரு வயல்வெளிக்குள்ள போயிருது. அது கூட ஒபே பண்ணுது. அப்பயாவது வந்து நம்ம தீர்க்கதரிசி ஏதோ ஒரு தடை வருது, என்ன ஆண்டவர்கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு செஞ்சிருந்திருக்கலாம். சரி ஏதோ அது நடக்கல. அப்ப உடனே தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, கழுதைய அடிக்கிறாரு. நம்ம தான் பாக்குறோம், இப்ப நம்ம கழுதைய பார்க்க முடியாது, நம்ம மாடை பாக்குறோம். அது வந்து சொல்லு பேச்சு கேட்கலன்னா ஒரே ஓங்கி அடி, பாவமா நல்ல வேலை தப்பிச்சு அந்த பக்கம் உட்கார்ந்து இருக்க. அது வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி பிலேயாம் தீர்க்கதரிசியோட அந்த கழுதை வந்து கர்த்தருடைய தூதனை முதல் வாட்டி பார்க்கும்போது வயல்வெளிக்குள்ள போகுது. ரெண்டாவது வாட்டி பார்க்கும்போது என்ன ஆச்சுட்டீனா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு செவருக்கு நடுவுல போயிடுச்சு அது. சோ அதனால வந்துட்டு அது எங்குமே போக முடியல, எந்த இடத்துலயும் போக முடியாதுனால பீலையம்மாவுடைய காலை வேற இதுல எரிச்சிட்டு உடனே அவளுக்கு டென்ஷன் ஆயிட்டு உடனே மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். அடிக்க ஆரம்பிச்ச உடனே சோ அப்பயும் அந்த கழுதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவே ஆகல. கன்ஃபியூஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், என்னடா இது நம்ம இவரு சொல்றதையும் கேட்க முடியல, இவரு சொல்றதையும் கேட்க முடியல, நம்ம இவரு சொன்னதை கேட்டா கர்த்தருடைய தூதன் அவர் அடிச்சுறாரு, அவரு சொல்றதை கேட்டா இவரு அடிக்கிறாரு, நம்ம எங்க மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு. அது ஒரு வேளை வந்து மனசுல திட்டிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஆளுக்கு கண்ணு தெரியுதா இல்லையா அப்படின்னு கூட மனசுல திட்டிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே சோ அடுத்த மூணாவது வந்து கர்த்தருடைய தூதன் இடையில வரும்போது இப்ப அதுக்கு போக வழியே இல்ல. ஆமா, ரைட்டோ லெப்டோ திரும்ப முடியாததுனால அது அப்படியே உட்கார்ந்துருச்சு. இப்ப பிலேயாம் தீர்க்கதரிசி மறுபடி வந்து
அத அடிக்கிறாரு. ஆமா. அப்புறம் என்ன ஆகுது டீனா? அடிக்க ஆரம்பிச்சனோ அவ்வளவுதான், கழுத பேச ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் வந்து கழுதையோட வாயை திறந்துட்டாரு. ஆமா. சோ கழுத பேசுறது அந்த நாட்களில வந்துட்டு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. ஆமா. ஏன்னா இந்த பிலேயாம் தீர்க்கதரிசி வந்து இப்ப கழுத பேசுச்சுன்னா, என்னடா இது கழுத பேசுது, இவ்வளவு நாள் நம்ம கூட தானே இருந்துச்சு, எப்படி அவர் எங்கக்கா அந்த ராஜா கூப்பிட்டுட்டாரே அப்படின்ற ஒரு ஃபுல் கான்சென்ட்ரேஷன் அவருக்கு அங்க இருந்ததுனாலதான் இது தெரியலையோ? ஆமா. இப்ப நம்ம வீட்லயே திடீர்னு ஏதாவது ஒண்ணு சவுண்ட் வந்துச்சுனாவே நம்ம திரும்பி பாக்குறோம். சோ இதுல வந்துட்டு என்னன்னா கழுத பேசிருக்கு. சோ ஒரு அனிமல் அது வந்து பேசுறதே கிடையாது, சரித்திரமே இல்ல. ஆனா இந்த இடத்துல மட்டும் சரித்திரம் படிச்சிருக்கு அந்த கழுத. ஆமா. இத பாக்கும்போது எனக்கு இன்னொரு விஷயம் தோணுது டீனா. அதாவது இப்ப முடியாததுதான். ஆமா. இப்ப நம்ம வீட்ல இருக்கிற ஒரு நாய் வந்து டீனா காலைல என்னமா சாப்பிட்ட அப்படி கேக்குமா? கண்டிப்பா கேட்காது. என்னடா திடீர்னு அது பேசிச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? கிளி பேசுறது வேற, அதுக்கு ட்ரைனிங் கொடுப்போம். நாய் வந்து வெறும் பவு பவுன்னு தானே குலைக்கும். என்ன இது திடீர்னு இப்படி பேசுது, எப்படி ஷாக் ஆயிருப்போம்ல. அப்படி நடக்க முடியாத ஒரு விஷயத்த கூட ஆண்டவர்னால செய்ய முடியும். அப்போ நம்ம பாக்குற இந்த மேலோட்டமான இந்த உலகம் இருக்குல்ல, இதுல வந்து நம்ம இம்பாசிபிள் நினைக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப நம்ம பாக்குற இந்த இடத்துல வந்து இந்த தீர்க்க தரிசனத்துல கழுத பேசுறது வந்து ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இந்த வேர்ல்ட்ல நிறைய இம்பாசிபிளான விஷயங்கள் இருக்கு. நம்ம பார்வைக்கு, மனிதர்களுடைய பார்வைக்கு இதெல்லாம் முடியாது அப்படின்னு. ஆனா அதெல்லாம் வித்தின் செகண்ட்ஸ். அதுக்கு யாரு பேச சொல்லி கொடுத்தா? அம்மா சொல்லுமா, அம்மா எந்த ட்ரைனிங்கும் தேவையில்ல, அது பாட்டுக்கு பேசுது. சோ அவர் நினைச்சா ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல எனிதிங் கேன் ஹேப்பன்ல. சோ அந்த மாதிரி நடந்துச்சு டீனா. சோ கழுத வந்து இப்ப பேசுது. ஆமா. இப்ப பீலேயாம் தீர்க்கதரிசி அத பாக்குறாரு. அடுத்து என்ன நடக்குது? சோ பீலேயாம் தீர்க்கதரிசியும் பாத்துட்டாரு. இப்ப கர்த்தருடைய தூதரும் சொல்றாரு, இப்ப நீ போற, ஆனா நான் சொல்றதுதான் நீ வந்துட்டு அங்க போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணி தான் அனுப்புறாரு. சரி, இவரும் வந்துட்டு போறாரு. சோ அங்க போன பிறகு வந்துட்டு அங்க இருக்கிற அந்த ராஜா என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடத்துக்கா கூட்டு போயிட்டு இங்க வந்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்லி கூட்டு போற. சோ அந்த இடத்துல போய் இவர் வந்துட்டு சபிக்கணும்னு சொல்லிதான் போறாரு. இவருடைய வாயில இருந்து வர்றது அதுதான். ஆனா அந்த ஆண்டவர் வந்து அதை பேசவே விடலக்கா. சோ அந்த இடத்துல வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தான் ஆண்டவர் வந்துட்டு அவர் வாயை திறந்தாரு. அந்த இடத்துல பீலேயாம் தீர்க்கதரிசி இப்படியும் சொல்லுவாரு. அந்த பாலாக் ராஜா வந்து கேட்பாரு, நான் அவனை சபிக்கதானே கூட்டிட்டு வந்தேன், எப்படி வந்து நீ இந்த மாதிரி நீ ஆசீர்வதிச்சுட்டு போறிய அப்படின்னா, அப்ப வந்து பீலேயாம் தீர்க்கதரிசி சொல்வாரு, கர்த்தர் சொன்னதுதானே என்னால சொல்ல முடியும், அதை தாண்டி நான் எப்படி பேச முடியும் அப்படின்னு அவர் தீர்க்கதரிசியோட ஸ்தானத்துல இருந்து அதையும் வந்து அவரு கரெக்டா செய்வாங்க. சோ அப்படிதான் அவர் ஒரு 3 இடங்களுக்கு வந்து கொண்டு போவாங்க. 3 இடங்கள்லயுமே வந்து பீலேயாம் தீர்க்கதரிசி வந்து பலிபீடங்களை கட்ட சொல்லுவாங்க. பலிபீடங்கள்லாம் கட்டி அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒரே ஒரு நோக்கம், அந்த ஜனத்து கூட்டத்தை பார்த்து இவர் சபிக்கணும் அப்படின்னு சொல்லி. கடைசியில ஆனா அது அப்படியே உல்டாவாதான் நடந்தது. எது நடக்கும் அப்படின்னு வந்து அந்த தேசத்தோட ராஜாவும் அந்த மக்களும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ, ஒரு டர்னிங் பாயிண்ட் வரப்போகுது அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது ஆண்டவர் அப்படியே அப்சைட் டவுன் ஆக்குறாரு. சோ இந்த 4வது தீர்க்க தரிசனம் தான் இப்ப நம்ம படிச்சோம். அதுல வந்து யாக்கோபுல இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரேல்ல இருந்து ஒரு செங்கோல் எழும்பும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிச்சோம்ல. இது வந்து எக்ஸாக்டா பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ தான் வந்து அது குறிக்கும். அவர் வந்து அதுல தெளிவா சொல்லியிருப்பாரு, ஆனா இப்போது இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ இதனுடைய ஆண்டவருடைய வாழ்க்கையில தான் அது நிறைவேறுது அப்படின்னாலும் ஒரு ஃபோர் ஷேடோ, ஒரு முன்னோட்டமா வந்து அது தாவீது ஐயாவுடைய வாழ்க்கையில வந்து நம்ம பார்க்கலாம். ஆமா, அங்கதான் வந்து அது நிறைவேறும். சோ அப்படி பார்க்கும்போது தாவீது ஐயா கிட்டதான் அந்த செங்கோல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம போன எபிசோட்ல கூட நம்ம ஒரு 2-3 எபிசோடுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், தாவீது ராஜா வந்து ஆண்ட டைம்ல நிறைய டெரிட்டரிஸ் வந்து அவரு ஆக்குபை பண்ணாரு. சோ அவ்வளோ டெரிட்டரிஸுமே அவர் கான்கர் பண்ணாருன்னா அவரு உண்மையிலே ஹீஸ் a கிரேட் கிங் தான். ஒவ்வொரு வாட்டியும் போய் ஆண்டவர் தான் போய் கவுன்சில் கேட்பாரு, போலாமா வேணாமா ஆண்டவரே, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்லாம் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து தான் அவர் கவுன்சில் கேட்டு அப்படி பண்ணுவாரு. சோ தாவீது ஐயாவுடைய வாழ்க்கையில நம்ம அதை பார்க்கலாம். செங்கோல் வந்து அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. சோ அவருடைய இப்ப அந்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சப்போ
அதுல நிறைய ஆசீர்வாதமான வார்த்தைகள், அதாவது அவங்க எனிமீஸ் கிட்ட அவங்க எப்படி இருப்பாங்க, எனிமீஸ் அவங்க எப்படி மேற்கொள்வாங்க, எனிமீஸ் அவங்க கிட்ட எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்டே இருந்துச்சு அதுல. சோ அப்படி பார்க்கும்போது தாவீது ஐயாவோட ஒரு லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிளா அப்படி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து ஒரு 1000 பிசில இருந்து ஒரு 990 பிசிக்குள்ள நடந்திருக்கும் டீனா. சோ அவர் வந்து இந்த மோவாபியரை மேற்கொள்றாங்க, முறியடிக்கிறாங்க. அது மட்டும் நம்ம வாசிச்சிடலாமா? 2 சாமுவேல் புஸ்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனத்துல இருக்கும். அவன் மோவாபியரையும் முறியடித்து அவர்களை தரை மட்டும் பணிய பண்ணி அவர்கள் மேல் நூல் போட்டு 2 பங்கு மனுஷரை கொன்று போட்டு 1 பங்கை உயிரோடு வைத்தான். இவ்விதமாய் மோவாபியர் தாவீதை சேவித்து அவனுக்கு கப்பம் கட்டுகிறவர்கள் ஆனார்கள். சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கலாம் தாவீதையோட வாழ்க்கையில. சோ மோவாபியர்களை வந்து அவர் முறியடிச்சு அவங்க வந்து எப்படி அவங்களுக்கு ஒரு சர்வன்ஸ் போல இருந்தாங்க அப்படின்றதுதான் அதோடைய இந்த வசனத்துடைய நிறைவேறுதலா கூட நம்ம அதை பார்க்க முடியும். அது வந்து அவர்கிட்டதான் அந்த செங்கோல் ஸ்டார்ட் ஆகுது, அங்கேயே அது ஃபுல்ஃபில் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா, பீலேயாம் தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்லும் போது அவர் இப்போது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாருல்ல. சோ இந்த தாவீது ஐயாவுடைய லைஃப்ல நடந்த இந்த விஷயங்களுக்கும் அந்த தீர்க்க தரிசனங்களுக்கும் இடையில சுமார் ஒரு 400ல இருந்து ஒரு 500 வருஷங்கள் இடையில கேப் இருந்துச்சு. சோ அதுவும் வந்து அந்த ஒரு வார்த்தை கூட அப்படி ஃபுல்ஃபில் ஆகுறத நம்ம பாக்குறோம். ஒரு நட்சத்திரம் எழும்பினது, ஒரு செங்கோல் வந்து இஸ்ரேல்ல இருந்து எழும்பினது வந்து இப்போது இல்லை, அது லைக் நான் ஃபியூச்சர்ல தான் அதை பாக்குறேன் அப்படின்றத அங்க அதை நம்ம ஃபுல்ஃபில் ஆகுறத நம்ம பாக்குறோம். சோ அவருடைய காலங்கள்ல, தாவீதையோடைய காலங்கள்ல இஸ்ரேல் வந்து பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கண்ட்ரி மாதிரி. எல்லாருமே இப்ப பார்த்தா எப்படி பாலாக் ராஜா பயந்தாரோ அந்த மாதிரி எத்தனை பேர் பயந்தாங்களோ, சோ அந்த மாதிரி பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நேஷனா இஸ்ரேல் அந்த டைம்ல இருந்திருக்கு. ரியல் ஸ்டார் ரியல் ஸ்டார் அப்படின்னா அது லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் தான். கண்டிப்பா பீலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்துல இருக்கிற அந்த நட்சத்திரம், ரியலான நட்சத்திரம் வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். நிறைய பேர் வந்து என்ன விசுவாசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த சாஸ்திரிகள் வந்து ஆண்டவர் பிறந்தப்ப அவரை போய் பார்க்க போறாங்கல்ல, அப்ப அந்த சாஸ்திரிகள் என்ன கேட்பாங்க அப்படின்னா, கிழக்குல ஒரு நட்சத்திரத்தை நாங்க பார்த்தோம், பிறந்திருக்கிற ராஜா எங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சோ நிறைய பேர் என்ன விசுவாசிக்கிறாங்கன்னா, இந்த வசனத்தை பேஸ் பண்ணிதான், அதாவது இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனத்தை வச்சுதான் இதுதான் அந்த நட்சத்திரம் அப்படின்றத அவங்க ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்றத நிறைய பேர் நம்புறாங்க. ஓ அப்படியா விஷயம்? ஆமாட்டீனா. சோ ரியல் ஸ்டார் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். கண்டிப்பா 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 அதுல மாற்று கருத்தே இல்ல. ஏன்னா அவருக்கு இன்னொரு பேரும் வந்து he is the bright and morning star அப்படின்னு நம்ம பாக்குறோம். சோ டெஃபினெட்லி ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உதித்த ஒரு மெய்யான ஒரு நட்சத்திரம். ரியலாவே ஆண்டவர் ஒரு ஸ்டார் தான். கண்டிப்பா. சோ ஓகே, இதுவோடைய எண்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து இது நம்ம ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்பதாகவே நம்ம இதை பார்த்ததேதான். இதுல என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய 2வது வருகை கரெக்டா அந்த எண்ட் ஆஃப் த ட்ரிபுலேஷன் பீரியட்ல, அதாவது உபத்திரவ காலம் முடிகிற அந்த டைம்ல கரெக்டா ஆண்டவருடைய 2வது வருகை இருக்கும். சோ அவர் இந்த பூமிக்கு வந்து ராஜாதி ராஜாவா, செங்கோல் அவர்கிட்டதான் இருக்கு. யூதா கோத்திரத்தின் ராஜசிங்கம் அவர் தான். சோ அவர்கிட்டதான் அந்த செங்கோல், ராட் ஆஃப் அயனோட அவர் இந்த உலகத்தை 1000 வருஷம் வந்து ரூல் பண்ண போறாங்க, அரசாட்சி பண்ண போறாங்க. சோ அதோட எண்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட் நம்ம இங்க பார்க்க முடியும். இதுல என்ன அப்படின்னா, இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி வந்து அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லும் போது எப்படி மத்த தேசங்கள்லாம் வந்து அவங்களுக்கு பணிந்து போகும் அப்படின்ற பிளெஸிங்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அந்த மாதிரி 1000 வருஷம் அந்த அரசாட்சியில ஆண்டவருடைய ராஜ்யம் தான் மத்த ராஜ்யங்கள் எல்லாம் வந்து அவருக்கு அடிபணிஞ்சு போகும். சோ இதுதான் டீனா இந்த தீர்க்க தரிசனத்துடைய ஹிஸ்டாரிக்கல் அண்ட் எண்ட் டைம் ஃபுல்ஃபில்மெண்ட். ஒரு தீர்க்க தரிசனம்னு எடுத்தா அதோடைய காரியங்கள் இன்னும் அதிகமா இருக்குல்ல. அதை பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படி எல்லாம் நடக்க போதா, இப்படி எல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் நம்ம புதுசா கத்துக்கிறோம் இதன் மூலமா. சோ நேயர்களே, உங்களுக்கும் வந்து இதனுடைய நிறைவேறுதல்கள்லாம் தெரிஞ்சுக்கும் போது இப்படி ஆச்சரியமா இருக்கும் அப்படின்றத நாங்க கண்டிப்பா விசுவாசிக்கிறோம். ஏன் அப்படின்னா, வேதாகமத்துல ஆண்டவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம படிக்கும் போது வரிசையா நம்ம அதை படிச்சுட்டே வரோம். ஆனா அதனுடைய நிறைவேறுதல் தான் இது அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்னா
நிறைய பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது இல்லையா? சோ அப்படி வந்து வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போது கரெக்டா அதை லிங்க் பண்ணி ஆண்டவர் அதை சொன்னாரே அதுதான் இங்க நிறைவேறுதா அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம இனிமே இந்த காலங்கள்ல நம்ம நிறைய வேதாகமத்தை அப்படி நம்ம தியானிக்கணும். ஓகே நேயர்களே, நெக்ஸ்ட் வீக் இன்னொரு தீர்க்க தரிசனத்தோட உங்களை நாங்க சந்திக்கிறோம். Until then, God bless you.